சனி ஞாயிறு மட்டும்தான் மக்களை சந்திக்க வருவார். அவர் சனி ஞாயிறு வீட்டுல போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே போகணும், என்ன பண்ணலாம்? சரி போடு, தமிழ்நாடு சுற்றுப்பயணம். எப்படி? ஒரே நாள்ல 3 மாவட்டம். நீ 3 மாவட்டத்துல யார் யார சந்திக்க போற? அது சரி, அவன் மாநாட்டையே 1.5 மணி நேரத்துல முடிக்கிறாங்க பொழுது ரோட்டுக்கு வந்து மக்கள் சந்திப்பு அப்படிங்கும் பொழுது வந்து என்ன வரட்டா டுர் அப்படின்னு ஓடிடும். வரட்டாமாமே டுர். இதுக்கு பேர் பொதுமக்கள் சந்திப்பு. கொள்கை என்ன தெரியாது, கோட்பாடு என்ன தெரியாது, செயல் திட்டம் என்ன தெரியாது, எல்லாமே அண்ணன் தான். 234 தொகுதியில் வேட்பாளர் யாரு? அதுவும் அண்ணன் தான். அவன் பின்னாடி போகக்கூடிய பாதி பேருக்கு வாக்குரிமையே கிடையாது, அது வேற விஷயம். அப்படியே வாக்குரிமை வாங்கினாலும் அவன் உள்ள போய் விஜய்னு பேர் தேடுறானா இல்லையான்னு பாரு. பேரை தேடிட்டு ஏப்பா அண்ணே பேரே இல்லையேப்பா, என்னப்பா யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு வெளியே வரானா இல்லையா பாரு. எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிப்பான். ஏய் போடா வீட்டுக்கு. தான் பேரையே பார்த்து வாசிக்கிறாரியா? தான் பேரை பார்த்து வாசிக்கிறாப்ல. அந்த சட்டப்பேரவைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியாவிலேயே பழமையான சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை. எடப்பாடியா அங்க என்ன பண்றாருன்னு தெரியல. இந்த பனையூர் பாடிகள் உள்ள போய் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. எங்க போவான், திருப்பி வருவான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் காமெடியில நிக்கிற மாதிரி தான். நாம சொல்லல, அவர் கூட நடிச்ச மமிதா பைஜு சொல்றாங்க. தேர்தல் முடிவை பொறுத்து அவர் முடிவெடுக்க போறதா சொல்லி இருக்காரு அப்படின்னு. சொல்லி வைக்க வேண்டாமா? நான் இதை உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் சொல்றேன், வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்ல வேண்டாமா? அவங்க சொல்லிட்டாங்க. அது எங்க அவர் பிறந்த நாளைக்கே போட்டு விட்டாங்க. சரி வாழ்த்துக்கள். இவரை விட பெரிய ஆளு. எப்படிப்பட்ட பெரிய ஆளு? அமிதாப் பச்சன் வந்து இவர்தான் சூப்பர் ஸ்டார்னு பவியமா நிக்கிறாரு. அவரே கொள்கை தலை சுத்துது, வேண்டாம்ப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்னதுக்கு பிறகு, பெரியார பத்தி எல்லாம் பேசினதுக்கு பிறகு, யோ உன்னை எங்களுக்கு பிடிக்கும், நல்லா நடிக்கிறியா, கருப்பா இருக்கன்றதுக்காண்டி உன்னை கொண்டாடின ஊர் அப்பெல்லாம் பேசாதையா அப்படின்னு சொன்ன ஊருக்கு ரைட் நான் உங்ககிட்ட வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அந்த பக்கம் கும்பிடு போட்டு இந்த பக்கம் வந்துட்டாப்ல. அதாவது உலகில் நோய் எல்லாருக்கும் கெட்டது செய்யும், ஆனா ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்திருக்கிறது என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி.